14 ஆண்டுகளாக சாலையின்றி தவித்த மக்கள் 9.5 லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை. ஒசூர் மாநகராட்சி 22வது வார்டுக்குட்பட்ட சீனிவாச கார்டன் பகுதியில் கடந்த 14 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இதையடுத்து ஒசூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சிமெண்ட் சாலை அமைக்க 9,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. ஒசூர் மாநகராட்சி மேயர் சத்யா, துணை மேயர் ஆனந்தையா, 22வது வார்டு கவுன்சிலரும் பொது சுகாதார குழு தலைவருமான மாதேஸ்வரன் முன்னிலை வகித்தனர். ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் தலைமை வகித்து பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். திமுக மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ், முனீஸ்வரர் நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் பிரகாஷ், கவுன்சிலர் வெங்கடேஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்வராமணி, திமுக நிர்வாகி ராமச்சந்திரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் முன்னாடி பாருங்க. ரெண்டு பேர் சொல்லாமா சார்? சொல்லுங்க. என்ன இவ்வளவு நேரம் இல்ல, நீங்க மேடம் கூப்பிட்டீங்களா? தான் சொல்லலாம். ரெடி. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு 22 இந்த சீனிவாச நகரில் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற குடியிருப்பு மக்கள் வந்து சகோதரிகள் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு தீபாவளி இன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தான். என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு 15 வருஷமாக இங்கே வந்து சாலை இல்லை. இந்த பார்த்துறீங்களா எவ்வளோ குண்டு குழியுமா இருக்குது. அதுவும் மழைக்காலங்கள் வந்துட்டா யாருமே இங்கே நடக்க முடியாது. வாகன ஓட்டிகளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கொடுமையான சூழ்நிலையிலேருந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்காது. என்னன்னு சொன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேற்கு மாவட்டத்துடைய செயலர் அண்ணன் வைப்பிரகாஷ் அவர்கள் சொந்த நிதியிலிருந்து இந்த சாலை அமைக்கிறதுக்கான நிதியை வந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. அவர் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த பணி துவக்க விழா இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் பூஜை போடப்பட்டு பணி துவக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் சாலை மட்டும் போட்டால் பத்தாது, கழிவுநீர் கால்வாயும் வேணும்னு சொன்னாங்க. அதையும் உடனே ஆணையாளர் மரியாதைக்குரிய ஆணையாளரும் எம்எல்ஏ மேயர் உட்பட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது பண்ணி இன்னைக்கு உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில் சாலை வந்து ஏற்கனவே திட்டமிட்டது எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து. ஆனால் இப்போ கால்வாயும் உடனடியாக அதுவும் வந்து தயாராக இருக்கிறது. அதனால் இந்த பகுதி முழுவதும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியினுடைய சான்றாக இந்த பணி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அண்ணன் தளபதி அவர்களுடைய தம்பியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிறப்பாக செயல்பட்டு அவருடைய சொந்த நிதியிலிருந்து கொடுத்து இங்கே சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதற்கு இந்த நகரத்தின் சார்பாக இந்த மக்களின் சார்பாக வார்டு 22 மக்களின் சார்பாக ஓசூர் மாநகர சார்பாகவும் அண்ணன் வை பிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கும் மேயர் எஸ் சத்யா அவர்களுக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்கண்ணா இங்கே? 30 வீடு 50 வீடு அது வேணாம் 22வது வார்டு ஈஸ்வர் நகர் ஒசூர். இங்கே 14 வருஷமாக ரோடு இல்லாமல் இருந்துச்சு. நம்ம மேயர்கிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் எம்எல்ஏக்கிட்டையும் முறையிட்டோம். அதனால் எம்எல்ஏ நிதியிலேருந்து இன்றைக்கி வந்து இதுக்கான பூமி பூஜையை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு எம்எல்ஏக்கும் மேயருக்கும் கவுன்சிலருக்கும்